மர்ம தேசத்தில் பணியாற்றும் போது பாலச்சந்தரோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா? பாலச்சந்தர் சார் அங்கே டப்பிங் கிப்பிங் ஏதாவது இருக்கும், கரெக்ஷன் டப்பிங் அது இதுன்னு. அப்போ போகும்போது பார்த்துருக்கேனே ஒழிய எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை. ஒரே ஒரு நாள் அவரோட ஷூட்டிங்கில் நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவரோட டைரக்ஷனில். காசளவு நேசம் அப்படின்னு ஒரு சீரியல். பட் அதர்வைஸ் அப்பப்போ பார்ப்பேன். அவருக்கு என்ன தெரியும், என்னப்பா என்னடா சேட்டன் எப்படி இருக்க அப்படிம்பாரு. எனக்கு வந்து கைலாசம் சார் ரொம்ப நிறைய விஷயங்கள், அவரும் எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ட். ஸோ அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார், நிறைய புக்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவார், ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய சொல்லுவார். ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் அந்த புக்கு படித்தா அதில் வந்து இவர் இப்படி சொல்லியிருக்காரு அது இதுன்னெலாம் நிறைய சொல்லுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் நாகா சார் வந்து ஓஷன் ஆஃப் நாலேஜ், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு கேரக்டர்னால் எப்படி நீ அணுகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து அந்த காம்பவுண்டில் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக்க கிடச்சிது. மர்ம தேசம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சீரியல் எல்லா வகையிலும் இல்லையா? ஆமாம் சார். அங்கே தான் தேவதர்ஷினியை முதல்ல மீட் பண்ணேன். என்னென்னா ஆக்சுவலாக தேவதர்ஷினிக்கு பதிலாக வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தாங்க அந்த அந்த கேரக்டருக்கு. பொள்ளாச்சி போயிட்டோம். எனக்கு வந்து 2 வருஷம் நல்ல ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு இது வாய்ப்பு, ஒரு பிரேக் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் அங்கே போனோம், ஒரு நாள் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு என்னமோ நடக்குது, மறுநாள் ஷூட்டிங் இல்லை. அதில் என்னன்னு கேட்டால், இல்லை ஹீரோயின் ஏதோ சேஞ்ச் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படி. 2 நாள் ஷூட்டிங் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கோம் பொள்ளாச்சியில். எனக்கு என்ன பயம்னா, இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நின்றுட போகுது ப்ராஜெக்ட்னு தான் எனக்கு. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்டை தூக்கி அந்த பிளேஸில் வந்தவ தான் தேவதர்ஷினி. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கார்னரில் நாகா சாரும் அவ்வளோ நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். என்னோடய ஃபஸ்ட் ரியாக்ஷன்னாப்பா யாரோ வந்துட்டாங்க, ப்ராஜெக்ட் இஸ் ஆன் அப்படின்னு. அப்புறம் போக போக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் சார். சுரேஸ்வர் ஆகட்டும், விஜய் சாரதி, பொன்வனன் சார், பூவிலங்கு மோகன் சார், மோகன் ராம் சார், இந்த மாதிரி ராமச்சந்திரன், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது அங்கே. செம்மையாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு ஷெட்யூலுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 35 டேஸோ என்னமோ போச்சு. 35 டேஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஷெட்யூல்லாம் முடியும் போது ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் தண்ணி. 35 டேஸ்ங்கிறது ஒரு பெரிய இதில். அண்ட் டே அண்ட் நைட் ஷூட்டிங். இவர் நாகா சார் சும்மா இருக்க மாட்டார்ல, காலைல ஆரம்பிச்சோம்னா நான் மறுநாள் தாடியெல்லாம் முளைச்சிடும், அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் அந்த 35 டேஸில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. தேவதர்ஷினி நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் போக போக தான் அது டெவலப்ட் இன்டு லவ்.